நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள். இது மாதிரி நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன பீஸு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள், அப்புறம் தக்காளி, உப்பு, பெருங்காயத்தூள், செய்கிறதுக்கு எண்ணெய். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான உடனே இந்த மஞ்சள், இஞ்சி, பச்சை மிளகாலாம் மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கணும். இது கூட இப்போது தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். இது கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சாஃப்டாக. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற புளியை போட்டுக்கலாம். அப்புறம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கிற நெல்லிக்காவையும் போட்டுக்கலாம். அந்த ஃப்ரெஷ் மஞ்சளோடைய வாசனை ரொம்ப நல்லா வருது. இப்போ இதெல்லாம் ஒரு கலரிட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். வதக்கின இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடான உடனே இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இதில் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் போட்டு வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சிக்கலாம். நெல்லிக்காய், மஞ்சள் வச்சு செஞ்ச துவையல் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சும் கொட்டியாச்சு. இதை இப்போ கலந்து விட்டுட்டு சுட சுட பொங்கலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சுட சுட பொங்கலோட இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ மஞ்சளும் இஞ்சி எல்லாம் நல்லா கிடைக்கிற ஒரு சீசன். ஸோ இந்த சீசனில் நல்லா பண்ணிக்கலாம். இந்த துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மஞ்சளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மெயினாக இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி. நம்மளுடைய நேச்சரில் இயற்கையாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ப தான் எல்லாமே நம்மளுக்கு விளையுதுங்க. அதை நம்ம அந்தந்த காலத்தில் விளையிறத நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த குளிர் காலத்தில் எல்லாருக்குமே சளி, இருமல், அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும். இந்த மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ இந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். இந்த மஞ்சளை நம்ம காய வச்சியும் பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். நேச்சுரலாக கிடைக்கிற மஞ்சள் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே செஞ்சு பாருங்கள். எப்படி இது வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலில் இன்னும் நிறைய உடலுக்கு ரொம்ப உபயோகமான ரெசிபீஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன். எல்லோரும் பார்த்து பயனடையுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.